மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் பாஜக காங்கிரஸ் நேருக்கு நேர் மோதிய இடங்கள் சிவசேனாவும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு தேசியவாத காங்கிரஸ் பவார் பிரிவு மோதிய இடங்கள் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக மேஜிக் வால் மூலம் நேரலையில் விளக்குகிறார் செய்தியாளர் அபிநயா. ஓவர் டு யூ. நன்றி மோனிஷா. மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகள் என்பது பாஜகவிற்கு சாதகமாக அது அமைந்திருக்கிறது. இதுல மிக குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டு பிரதான கட்சிகள்ல இரு பிரிவுகளாக பிரிந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல். ஏற்கனவே மக்களவை தேர்தல் நடந்து முடிந்திருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு அதீத அளவில் இருந்தது. அந்த வகையில் பாஜக காங்கிரஸ் இவர்கள் நேரடியாக போட்டியிட்ட தொகுதிகள் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓவரால் எண்ணிக்கை என்பது என்டிஏ கூட்டணிக்கு 226, இந்தியா கூட்டணிக்கு 55, மற்றவர்களுக்கு 7 என்று இருக்கிறது. இதுல பாஜக காங்கிரஸ் நேரடியாக போட்டியிட்ட அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை என்பது 288, 75 காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி என்று இருந்தது. அதுல என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம். 64 இடங்கள்ல அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 9 இடங்கள்ல, மற்றவர்களுக்கு 2 இடங்கள் போயிருக்கு. இது ரிபல்ஸோட அந்த முன்னிலை நிலவரமா கூட இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் 2 கூட்டணிகளிலுமிருந்தே வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அவர்களை எதிர்த்து, அதாவது அபிஷியலான பாஜக வேட்பாளரை எதிர்த்தும் அபிஷியலான காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்தும் அதே கட்சியிலிருந்து விலகி சுயேட்சையாக போட்டியிட்டார்கள். ஸோ அவர்களோட முன்னிலை நிலவரம் 2 என்பதையும் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக சிவசேனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிவசேனாவோட ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இவர்களுடைய போட்டி என்பது 51 தொகுதிகளில் இருந்தது. இது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா இவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் 31 தொகுதிகளில் அவங்க முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 19 இடங்கள், அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 19 இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த அளவிற்கான வித்தியாசம் இதுல இல்ல அப்படின்றதையும் முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு தான் மக்கள் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. ஆனா லோக்சபா தேர்தலையும் சிவசேனாவை எடுத்துக்கிட்டோம்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு தான் அதிகமான ஆதரவு கிடைத்தது. இதே இன்னொரு பிரிவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது என்சிபி வர்சஸ் என்சிபி எஸ்பி, அதாவது அஜித் பவார் தலைமையிலான என்சிபி, அதே மாதிரி சரத் பவார் தலைமையிலான என்சிபி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் லோக்சபா தேர்தலில் சரத் பவாருக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருந்தது. போட்டியிட்ட 10 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் சரத் பவார் அணி தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தலில் அது அப்படியா நடக்கல. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார் தலைமையிலான என்சிபி தான் அதிகமான இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. 25 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. அதே மாதிரி சரத்பவார் தலைமையிலான அந்த என்சிபிக்கு 10 இடங்கள்ல தான் முன்னிலை கிடைத்திருக்கு. இவங்க 2 பேரும் நேரடியாக மோதின இந்த 37 தொகுதிகளில் அஜித் பவார் தலைமையிலான என்சிபிக்கு தான் முன்னிலை கிடைச்சிருக்கு. மற்றவர்களுக்கு 2 தொகுதிகள் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு மோனிஷா. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் ஜேஎம்எம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13 மற்றும் 20ஆம் தேதி 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவியது. பெரும்பான்மைக்கு 41 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் 2 கூட்டணியும் சரிசமமான இடங்களை பெற்றிருந்தன. அடுத்த சில மணி நேரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற தொடங்கியது. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 57 இடங்களில் முன்னிலை பெற்ற இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தது. 23 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கும் பாஜக கூட்டணி தோல்வியை சந்திக்கிறது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் அதிகபட்சமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 31 இடங்களை கைப்பற்றியுள்ளதால் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராகிறார்.